ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து முறுமுறு மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி கடலைப்பருப்பு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகா, ஒரு 2லேருந்து 3 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி போட்டு நான் ஊற வச்ச கடலைப்பருப்பு இதில் போட்டுருங்க. குறையாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப மையாக அரைச்சிக்க வேணாம். கொஞ்சம் குறையாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. பவுலில் எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கையிலவே நல்லா இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு, இது கையிலவே நம்ம வந்து சின்ன சின்ன ஒரு வடையாக தட்டிட்டு நேராக எண்ணெயில் போட வேண்டியதுதான். இது உங்களுக்கு கையில் பண்ணுறது சிரமமாக இருந்தால் ஒரு வாழை இலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவரோ எடுத்துகிட்டு அது மேலே நீங்கள் மெலிசாக தட்டிட்டு அப்புறமா எண்ணெயில் போடுங்க. இதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ரொம்ப கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த வடை நம்ம சுடணும். இல்லைன்னா உள்ளே அப்படியே வேகாமல் இருக்கும், மேலே கலர் வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுற்றி 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா முறுமுறு மசால் வடை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண